ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீமி ஃபேஸு மாஸ்க்கு மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து ஃபேஸுக்கு வந்து க்ரீம் டைப்பில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரப் ஒன்று நான் செஞ்சு காட்டியிருப்பேன். அந்த ஸ்க்ரப்பும் இந்த மாஸ்க்கும் ஒரே டைமில் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து ஸ்க்ரப்பை எடுத்துடணும். சரிங்களா? ஃபேஸ்லேருந்து அதுக்கப்புறம் இந்த மாஸ்க்கு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம்லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த மாஸ்க்கை வந்து நம்ம முகத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிடணும். சரிங்களா? இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 2 டைம் நம்ம பண்ணிட்டு வரும்போது ஃபேஸில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே போய் சூப்பராக ரெடியூஸ் ஆகி ஸ்கின்னு நல்லா ஒயிட்டனிங் கொடுக்கும். சரிங்களா? இதுதான் இன்றைக்கி நம்ம ஈஸியான மெத்தடில் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஃபேஸ் மாஸ்க்கு தான் இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து 3 ஆயில் கண்டென்ட், வாட்டர் கண்டென்ட், கூலிங் கண்டென்ட் இருக்குது. சரிங்களா? 3யும் தனித்தனியாக மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, நிறைய க்ரீம்ஸ் வீடியோ நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆயில் கண்டென்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவெக்ஸு, சிட்டில் ஆல்கஹால், சியா பட்டர், ஜொஜோபா ஆயில் நம்ம எடுத்திருக்கோம். வாட்டர் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர், கிளிசரின், ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் கூலிங் கண்டென்ட் நம்ம ஆட் பண்ணணும். வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் கண்டென்ட்டை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி வந்து நான் டிஸ்டில்டு வாட்டர் தான் எடுத்திருக்கேன். கம்பல்சரி டிஸ்டில்டு வாட்டர் தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் லைஃப் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நம்ம வீட்டு யூஸுக்குன்னா அது வேறு, நம்ம வெளியே வந்து நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்டில்டு வாட்டர் எடுத்து செய்யும்போது தான் நம்மளுக்கு செல்ஃப் லைஃப் வந்து அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? டிஸ்டில்டு வாட்டர் இன்றைக்கி நான் ஒரு 65 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்காக ரோஸ் வாட்டர் ஒரு 2 கிராம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைன்னா அந்த ரோஸ் வாட்டரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டிஸ்டில்டு வாட்டரே 2 கிராம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிளிசரின் ஒரு 3 கிராம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம ஃபேஸுக்கே ஒரு க்ரீம் நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோமே, நம்மளுக்கு எந்த விதமான ரிசல்ட்டு சீக்கிரமாக கிடைக்க மாட்டேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வெயிலில் போகிறோம், நம்மளுக்கு நிறைய டேன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகம் ரொம்ப அழுக்காக டஸ்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டே வராது. இது ஸ்க்ரப்பும் இந்த ஃபேஸ் மாஸ்க்கும் யூஸ் பண்ணிவிட்டு வாரத்தில் ஒரு 2 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸ்கின்ல வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆயில் கண்டென்ட் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜொஜோபா ஆயில் வந்து நான் ஒரு 7 கிராம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவேக்ஸ் வந்து 6 கிராம் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஜொஜோபா ஆயில் இருக்கிற இடத்துல நீங்கள் அது மட்டும் தான் எடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனி கெரியர் ஆயில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஈவேக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிட்டில் ஆல்கஹால் ஒரு 2 கிராம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சியா பட்டர் ஒரு 5 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் சியா பட்டர் இருந்தால் சியா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொக்கோ பட்டர் இருந்தால் கொக்கோ பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்கள்கிட்ட என்ன பட்டர்ஸ் இருக்கோ இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். சரிங்களா? நிறைய பேர் வந்து நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கம்மியான அளவு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பல்காக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 2யுமே ஆயில் கண்டென்ட், வாட்டர் கண்டென்ட் 2மே நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் 75 டிகிரி இருக்கணும். 2மே ஹீட் வந்து 75 டிகிரி ஹீட் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டரோட ஆயில் ஆட் பண்ணக்கூடாது. ஆயிலோட வாட்டரை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்பூனில் ஃபஸ்ட்டு கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம பிளெண்டர் போட ஆரம்பிச்சிடணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சில்வரில் நீங்கள் வந்து பீக்கர் மாதிரி இந்த மாதிரி ஜக்கு மாதிரி வாங்கிக்கோங்க. நம்ம வந்து கண்ணாடியில் வச்சு செய்யும்போது ஹீட் தாங்காமல் அது வந்து உடஞ்சி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவும் ஹீட் ஆகும். நம்ம சீக்கிரமாகவும் நம்மளுக்கு க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம். சரிங்களா? பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிளெண்டர் போட்டுக்கிறேன். ஆயில் கண்டென்ட்டோட வாட்டர் கண்டென்ட் ஊற்றிட்டு நல்லா பிளெண்டர் போட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் பிளெண்டர் போட்டுக்கோங்க. சரிங்களா? நல்லா பிளெண்டர் போட்டுட்டு நம்மளுடைய வாட்டரும் ஆயிலும் வந்து நல்லா கம்பைன் ஆகி நல்லா மிக்சிங் ஆகணும். இந்த மாதிரி பிளெண்டர் போட்டுக்கோங்க.
ஒவ்வொன்றில் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது வந்து நார்மல் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னு, காமன் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின்னு மட்டும் ஒரு பேட்ச் டெஸ்ட் வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சென்சிட்டிவ் ஸ்கின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் க்ரீம்ஸ் ஆகட்டும், ஜெல் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹேர் டேயே கூட சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா சேராது. சரிங்களா? அதனால அவங்க மட்டும் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. இது நீங்கள் வாரத்தில் ஒரு 2 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சும்மா ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பார்லரே போகிறீங்க. போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ரோஸ் வாட்டர் வச்சு நல்லா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா தொடச்சிட்டு, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரப்பு போடுவாங்க. போட்டுட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு, அதை தொடச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஒரு ஆலுவேரா ஜெல் போடுவாங்க. இல்லை மாய்ஸ்சரைசர் ஏதாவது போட்டுட்டு ஒரு 5 மினிட் 10 மினிட் அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க்கு போடுவாங்க. சரிங்களா? அதே மெத்தடில் தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இது நம்ம வீட்டிலே நம்மளே ட்ரை பண்ணி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸ்கின்னில் இருக்கிற இது வந்து நம்ம ஸ்க்ரப்பும் இந்த மாஸ்க்கும் போடும்போது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம ரெண்டையுமே பிளெண்டர் போட்டு எடுத்துட்டு நல்லா நான் கூல் ஆகிறதுக்கு விட்டதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கூலிங் கண்டென்ட்டில் இருக்கிறத ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பிங்க்கு கயோலின் க்ளே தான் ஆட் பண்ணியிருக்கேன். கயோலின் க்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம முல்தானி மெட்டி பவுடர் போடுறத விட இந்த கயோலின் க்ளே வந்து இன்னும் சூப்பர் பெனிஃபிட்டு, ஸ்கின்னை நல்லாவே ஒயிட்டனிங் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் கயோலின் க்ளே வந்து ஒரு 8 கிராம் நான் போட்டுட்டு நல்லா நம்மளுடைய க்ரீமை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கூலிங் கண்டென்ட்டில் இருக்கிற ஒவ்வொன்றா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வந்து இன்றைக்கி நான் பிங்க் கலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒயிட் இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட வேறு என்ன கலர்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விட்டமின் ஆயில் 0.15 கிராம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ப்ரிசர்வேட்டிவாக பார்த்தீங்கன்னா இஸ்கா கார்டு தான் நான் ப்ரிசர்வேட்டிவ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இஸ்கா கார்டு ப்ரிசர்வேட்டிவ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பீனாக்ஸ் எத்தனால் ப்ரிசர்வேட்டிவ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் க்ரீம்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்கா கார்டு ப்ரிசர்வேட்டிவ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும் க்ரீம்ஸுக்கு. ஷாம்பு அந்த மாதிரி ஷாம்புக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பீனாக்ஸ் எத்தனால் ப்ரிசர்வேட்டிவ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எசென்ஸ் ஆயிலாக பார்த்தீங்கன்னா எலாங் எசென்ஸ் ஆயில் ஒரு 3 ட்ராப் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவுமே நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போய் நல்லாவே ஸ்கின்னை வந்து சூப்பராக நல்லா என்ன சொல்கிறது, ஸ்கின்னில் இருக்கிற இந்த தேவையில்லாத டெஸ்டல்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போய் வேலை செய்யும். சரிங்களா? எலாங் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆனது. அதனால் அந்த எசென்ஸ் ஆயில் நான் ஒரு 3 ட்ராப் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இஸ்கா கார்டு ப்ரிசர்வேட்டிவ் 1 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். விட்டமின் ஆயில் 0.5 கிராம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ தான் நம்மளுடைய வீடியோவை நீங்கள் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம நிறைய ஃப்ரீ வீடியோஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே பாருங்கள், நோட் போட்டு எழுதி வைங்க. ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது. நீங்கள் வீட்டுக்கு செஞ்சு பார்க்கலாம், உங்கள் அக்கம் பக்கத்துக்கு செஞ்சு பார்க்கலாம், கொடுக்கலாம். அதுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படிங்கும்போது எல்லா லைசன்ஸும் நம்மக்கிட்ட இருக்கணும். சரிங்களா? ப்ராப்பராக நம்ம காஸ்மெட்டிக் படிச்சிருக்கணும். படித்து நம்மகிட்ட டிப்ளமோ கோர்ஸ் படித்து நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நம்ம ப்ராப்பராக எங்கேனாலும் நம்மளுடைய ப்ராடக்டை நம்ம சேல் பண்ணலாம் பயம் இல்லாமல். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் கூலிங் கண்டென்ட்டில் இருக்கிற எல்லாமே நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபேஸ் மாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் கம்மியான அளவு ரெடி பண்ணி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம pH டெஸ்ட் பண்ணிக்கலாம். pH பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேப்பர் வந்து கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை. நம்ம நார்மலான pH தான் நம்மளுக்கு இருக்குது. நம்மளுடைய பேப்பர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலராகவோ இல்லை க்ரீன் கலராகவோ அந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு pH வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேப்பரோட கலர் மாறவே இல்லை. 5 to 5 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நம்மளுடைய க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த க்ரீமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கஸ்டமருக்கும் கண்டிப்பாக நம்ம சஜஷன் பண்ணலாம்.
ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கிறேன். நீங்கள் க்ரீம் கண்டெய்னர் இருந்ததுனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட கண்டெய்னரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வெளியே போய் அலையணும்னு அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சோப் மேக் பண்ணுறது, க்ரீம் மேக் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா ரா மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சீரம் பாட்டிலு, க்ரீம் பாட்டிலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ரா மெட்டீரியல், டோட்டல் எல்லா ரா மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். சரிங்களா? நம்ம க்ரீமு பாருங்கள். இந்த மாஸ்க் எப்படின்னா ரொம்ப வந்து க்ரீம் மாதிரி தேய்ச்சிடக்கூடாது. ஒரு திக்கு லேயராக நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? நம்மளுடைய மாஸ்க்கு வந்து கொஞ்சம் திக்காக எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே ஒரு 10 மினிட் விட்டுருங்க. 10 to 15 மினிட் விட்டுட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் போய் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்துக்கலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பு போடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாஸ்க்கு போடணும். ஸ்க்ரப்பு போட்டு ஒரு 2 to 3 மினிட் மட்டும் தான் மசாஜ் கொடுக்கணும். ரொம்ப நேரமும் நம்ம முகத்தில் வச்சுருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாஸ்க்கு போடணும். மாஸ்க்கு போட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட் மட்டும் வச்சுருந்துட்டு நம்ம ஒன்றா தொடச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு வந்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்க்ரப்பு போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து மாஸ்க்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வேறு என்ன வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாஸ்க்கு, ஸ்க்ரப்பு, மாஸ்க்கு, ஷாம்பு என்ன மெட்டீரியல் வேணுனாலும் நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். வேணுனாலும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.